பிஸ்னஸ். இந்த பன்னாட்டு வணிகத்தினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். On the basis of sale and purchase of goods and services, international trade can be divided into 3 kinds. ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து 3 வகையாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அதனுடைய அடிப்படையில், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அடிப்படையில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். தெர் ஆர் எக்ஸ்போர்ட் ட்ரேட் ஏற்றுமதி, இம்போர்ட் ட்ரேட் இறக்குமதி, அண்டு என்ட்ரிபோர்ட் ட்ரேட் மறு ஏற்றுமதி வியாபாரம். சரிங்களா? இந்த மாதிரி 3 வகையாக வந்து பிரிக்கலாம். இட் ஹாஸ் பீன் எக்ஸிபிட்டட் இன் தி சார்ட் drawn below. ஸோ பாருங்க, இம்போர்ட் ட்ரேட், எக்ஸ்போர்ட் ட்ரேட், இம்போர்ட் ட்ரேட் அண்ட் தென் என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி 3 வகையாக வந்து நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது these traders are briefly stated here and there. First one, export trade. ஏற்றுமதி வியாபாரம் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். When the firm of a country sells goods and services to a firm of another country, it is called export trade. அப்போ என்ன, ஒரு நிறுவனம், ஒரு நாட்டுடைய நிறுவனம் sells goods and services to a firm of another country. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வேறொரு நாட்டுக்கு அவங்களுடைய பொருட்களையும் சர்வீசஸையும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து விற்பனை செய்தால் அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ட்ரேட், ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் ட்ரேட் இண்டிகேட்ஸ் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் தி ஹோம் கண்ட்ரி டு எ ஃபாரின் கண்ட்ரி. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோம் கண்ட்ரி, அந்த உள்நாட்டு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து அவங்களுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the sale of handicraft, கைவினை பொருட்கள், லெதர் ப்ரொடக்ஷன்ஸ், எலக்ட்ரானிக் கூட்ஸு, ஹெர்பல் ப்ராடக்ட், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம், சேல் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வேற ஒரு நாட்டுக்கு வந்து விற்பனை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். பை இந்தியன் கம்பெனி டு அனதர் கண்ட்ரிஸ் இஸ் நோன் ஆஸ் எக்ஸ்போர்ட் ட்ரேட். ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணனா அதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு என்ன சொல்லுவோம். ஸோ இம்போர்ட் ட்ரேட் அப்படிங்கிறது இறக்குமதி வியாபாரம் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் ட்ரேட்னு சொல்கிறோம். when the business firm of a country purchases goods from the firm of another country, it is called import trade. வேறு ஒரு நாட்டினுடைய நிறுவனத்திலிருந்து நம்ம பொருளை வந்து இறக்குமதி பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். Importing means purchase of foreign products and bringing them into one's home country. So importing goods, அப்போ நம்ம வேறொரு நாட்டிலேருந்து பொருட்களை வந்து நம்ம இறக்குமதி பண்ண ஹோம் கண்ட்ரி வாங்குறோம் அப்படின்னா அதை தான் இம்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், when Indian enterprises purchases, ஸோ இந்திய நிறுவனங்கள் என்ன வாங்குறாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் கூட்ஸ், மெஷினரி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வேற ஒரு நாட்டிலேருந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம அதை இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் அதர் கண்ட்ரி இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் இம்போர்ட் ட்ரேட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது எக்ஸ்போர்ட் ட்ரேட்னு என்னென்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக இம்போர்ட், வேற ஒரு நாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா அது இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது when the firm of a country imports goods for the purpose of exporting the same goods to firms of some other country with or without making any change in the goods of meant for export is known as entry-port trade. பாருங்க, entry-port trade என்ன சொல்றா பாருங்க, when the firm of a country imports goods for the purpose of exporting, ஒரு நாட்டில இருந்து ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதே சேம் கூட்ஸை டு தி ஃபர்ம்ஸ் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி வித் ஆர் வித்தவுட் மேக்கிங் எனி சேஞ்சஸ், அந்த வாங்கின பொருளை ஏதாவது சேஞ்ச் பண்ணியோ இல்லை சேஞ்ச் பண்ணாமையோ வேறு ஒரு நாட்டுக்கு தி கூட்ஸ் மீன் ஃபார் எக்ஸ்போர்ட், வேற ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதாவது வேற ஒரு நாட்டிலேருந்து நம்ம கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறோம், இல்லைன்னா பண்ணாமல் அப்படியே வேற ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் அண்ட் என்ட்ரிபோர்ட் ட்ரேடுக்கும் என்ன வித்தியாசம் புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் அன் இந்தியன் கம்பெனி இம்போர்ட்ஸ் க்ரூட் ஆயில் ஃப்ரம் ஈரான், இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுது, ஈரான்லேருந்து க்ரூட் ஆயில் வாங்குது அண்டு எக்ஸ்போர்ட்ஸ் இட் ஆஸ் பெட்ரோலியம் ஆஃப்டர் ரிஃபைனிங் இட் இந்தியா.
ஸோ அதை ஒரு சில சேஞ்சஸ் ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுது டு நேபாள் கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்க அதே கூட்ஸை வந்து இட் இஸ் கால்டு எக்ஸ்போர்ட் அதே கூட்ஸ் வந்து நேபாளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுதுப்பா. இப்போ இதை என்ன சொல்லுவீங்க ஸோ ஈரான்லேருந்து குரூட் ஆயில் வாங்கி இந்தியாவில் ஒரு சில சேஞ்சஸ் இதை பண்ணி மறுபடியும் நேபாளுக்கு விற்கிறாங்க. சரிங்களா புரியுங்களா? அப்போது இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணினால் அதே சேம் கூட்ஸை அதான் என்ன சொல்கிறோம் இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன் திஸ் கான்டெக்ஸ்ட் crude oil is converted into petrol and exported as a petrol to Nepal. ஓகேங்களா பாருங்க. now you can must be thinking why India comes between Iran and Nepal. ஸோ ஏன் ஈரான் வந்து நேராகவே நேபாளுக்கு விற்றுருக்கலாமே, ஏன் இந்தியாவில் வந்து அதை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நேபாளுக்கு விற்கிறோம்? அதான் அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் பாருங்க. why does not Nepal directly import crude oil from Iran? ஏன் வாங்கலை இல்லைங்களா? let us explore what could be the possible reasons for this. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், necessity for interport trade. இந்த மறு ஏற்றுமதி வணிகத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். A country cannot import goods directly from the others because of the following reasons. ஸோ அந்த பின்வரக்கூடிய அந்த காரணங்கள்னால ஒரு நாடு பிற நாட்டிலேருந்து நேரடியாக வந்து பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. The country may not have any accessible trade routes connecting the importing country. பாருங்க, ஒரு நாடு அந்த பொருட்களை வந்து இறக்குமதி செய்யும் நாட்டோடு எந்த ஒரு வணிக தடம் இல்லாமல் ட்ரேட் ரூட் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் ஈரான்லேருந்து இந்தியா வந்து வாங்கி அதை நேபாளுக்கு விற்கலாம். ஸோ வழித்தடம் இல்லை, ட்ரேட் ரூட் இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது, the goods imported may require further processing or finishing before exporting and these facilities may be lacking in exporting or importing country. ரெண்டாவது ரீசன் என்ன சொல்றாங்க, அந்த பொருளை வந்து இறக்குமதி செஞ்ச பிறகு அதை மேலும் அந்த மாற்றம் செய்வதற்கான அந்த முடிவீட்டு பொருளாக மாற்றுறதுக்கான போதியான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைனால தான் இந்தியா வந்து ஈரான்லேருந்து வாங்கி இந்தியாவில் ஒரு சில அந்த சேஞ்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸோ அந்த நேபாளில் போதுமான அளவு அந்த பொருளை மாற்றக்கூடிய தன்மை இல்லாத அந்த வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது ரெண்டாவது ரீசன். ஓகேங்களா? அடுத்தது, there may not have any bilateral trade agreement between both the country. அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையான அந்த வணிக ஒப்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? ரீசன் புரியுதுங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன், இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் may not share good economic relation with each other. அடுத்தது, அந்த ஏற்றுமதி நாட்டுக்கும் இறக்குமதி நாட்டுக்கும் இடையே சரியான அந்த பொருளாதார உறவு இல்லாமல் இருந்தாலும் கூட என்ட்ரிபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 4 ரீசனும் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிபோர்ட் ட்ரேடில் மிக மிக முக்கியமானது. சரிங்களா? இதுதான் காரணம். சரிங்களா? டைரெக்டாக ஈரான்லேருந்து நேபாளுக்கு வந்து கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது காரணம் இந்த 4 ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதனால தான் வந்து ஈரான்லேருந்து இந்தியா வாங்கி இந்தியாவில் அந்த சேஞ்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் நேபாளுக்கு சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? அடுத்தது, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் என்ட்ரிபோர்ட் ட்ரேட். இந்த என்ட்ரிபோர்ட் ட்ரேடினுடைய மறு ஏற்றுமதி வணிகத்தினுடைய இந்த சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். The following are the special features of entry-port trade. First one, import duty is not levied on such goods. அந்த இறக்குமதி தீர்வு import duty is not levied, அந்த தீர்வு என்னங்கிறது விதிக்கப்படவில்லை. இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ரெண்டாவது, these goods are reprocessed and repacked for re-export. இந்த மாதிரியான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மறுசீரமைக்கப்பட்டு மறுகட்டுமம் செய்யப்பட்டதா என்ன பண்றாங்க, கூட்ஸ் ஆர் ரீப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரீபேக் பண்றாங்க எக்ஸ்போர்ட்டுக்காக. ஓகேங்களா? அடுத்தது, such goods are kept in the bonded warehouses till they are re-exported. ஸோ இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மறு ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் வரை எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வேர்ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. வேர்ஹவுஸ்ல வச்சிருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி என்ட்ரிபோர்ட் ட்ரேட். ஓகேங்களா?